நல்ல சினிமாவை விரும்புகிற தமிழ் ரசிகர்களுக்கு வணக்கம். இயக்குனர் சங்கர் அவர்கள் இயக்கிய அவருடைய முதல் படம் ஜென்டில்மேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு. அவர் மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு அவர் என்னென்னலாம் அந்த படத்துல செஞ்சாரு அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். அடுத்தடுத்த வீடியோல நம்ம பல இயக்குநர்களை பார்க்க போறோம். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் செந்தில், இது திரைக்கூடாரம். 1993 வெளிவந்த படம் ஜென்டில்மேன். இயக்குனர் சங்கர் அவருடைய முதல் படம். அந்த படத்தினுடைய வசனங்கள், பாடல்கள் எல்லாமே மிக பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த கதை மூல முடுக்குங்க விவாதிக்கப்பட்டது. படத்துடைய வசனம்: எத்தனையோ அறிவுள்ள ஏழை பசங்க பணம் இல்லைங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக பெரிய படிப்பு படிக்க முடியாம லாரி டிரைவரா, ஹோட்டல் சர்வரா, குமாஸ்தாவை குப்பை கொட்டிட்டு இருக்காங்க. அந்த படத்துடைய வசனம் பாலகுமார். இதுவே இப்ப இருக்கிற இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். மிகப்பெரிய ஒரு இயக்குனர், எல்லா திறமையும் அவருக்கு இருக்குது. ஆனாலும் கூட அவர் வசனம் எழுதுறதுக்கான துணிவு அவருக்கு வரல. வசனம் அவர் எழுதல. வசன இலக்காவை வேற அளவுக்கு கொடுத்துட்டாரு. ஆனா இப்ப இருக்கிற பல இயக்குநர்கள் அதெல்லாம் முடியாது, நான் தான் கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் எல்லாமே நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு வீம்புக்கு இழுத்து வச்சு வசனம் எழுத தெரியாம எழுதி பல படங்கள் சொதப்பி இருக்கு. ஆனா அந்த வேலையை இயக்குனர் சங்கர் பண்ணல. பாலகுமார் அவர்கிட்ட வசன இலாக்காவை கொடுத்தது மிகப்பெரிய ஒரு நல்ல முடிவு. வசனங்கள்லாம் அவ்வளவு அற்புதமா, அவ்வளவு அருமையா இருந்துச்சு. இரண்டாவது, படத்தினுடைய கதை. அன்னைக்கு சூழ்நிலைக்கு இப்படி ஒரு கதை வந்ததே இல்லை. இந்த கதை பயங்கரமான பேசு பொருளாச்சு. அதாவது ஒரு கதாநாயகன் கொள்ளடிக்கிறான், கல்லூரி கட்டுறான், எல்லாரையும் படிக்க வைக்கிறான். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதுக்கப்புறம் பிளாஷ்பேக் இருக்கு. லஞ்சம் வாங்குற அமைச்சர்கள், அப்புறம் சரியில்லாத முதலமைச்சர்கள், இவங்களை பத்தி தான ஒரு கேள்வி எழுப்புச்சு. உடனே அன்னைக்கே அன்னையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நாடு திருந்திருச்சா அப்படின்லாம் கேட்க கூடாது. நான் கூட அன்னைக்கு அப்படிதான் நினைச்சேன். அந்த படம் ரிலீஸ் ஆகும் போது நான் 9th படிச்சுட்டு இருந்தேன். அதனால அப்பதான் சினிமா பார்க்க ஆரம்பிக்கிற ஒரு பருவம். அப்ப நான் நினைச்சது என்னன்னா, இனிமேல் அமைச்சர்களை, பொதுமக்கள் எல்லாம் சட்டை பிடிச்சு கேள்வி கேட்பாங்க, முதலமைச்சரை சட்டை பிடிச்சு கேள்வி கேட்பாங்க, கல்வி இனிமேல் வியாபார பொருளா இருக்காது, கொஞ்சம் கொஞ்சமா மாறிடும் அப்படின்னு தவறான ஒரு கணக்கை அந்த படத்தை பார்க்கும்போது நான் நினைச்சேன். ஏன்னா ஒரு புரியாத வயசு இல்லையா. ஆனா அப்படி எதுவும் நடக்கல. இந்தியன் படம் வந்தப்ப கூட இனிமேல் யாருமே லஞ்சம் வாங்க மாட்டாங்க, லஞ்சமே ஒழிஞ்சிடும் அப்படின்னு ஒரு தப்பா நினைச்சேன். அதுவும் நடக்கல. எல்லாருமே பரபரப்பா பேசுவாங்க, ஃபயர் விடுவாங்க, படத்தை பார்ப்பாங்க, சூப்பர் படம்ப்பா, நல்ல கருத்து பார்ப்பாங்க. ஆனா அந்த கருத்தை யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படிதான் ஜென்டில்மேன் படமும் இன்னைக்கு வரைக்கும் கல்வி எப்படி இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். அப்படி அந்த கதை ஒரு பரபரப்பான, விவாதத்துக்குரிய, ரொம்ப வித்தியாசமான ஒரு கதை. அடுத்தது படத்தோடைய பாடல்கள். இயக்குனர் சங்கர் ஒரு இலக்கணம் பாட்டுக்கு வச்சிருப்பாரு. 6 பாட்டு வைப்பாரு. 6 பாட்டுமே 6 விதமா இருக்கும். ஒரு பாட்டு கர்நாடக சங்கீதத்துல இருக்கும். ஒரு பாட்டு நார்த் இந்தியா ஸ்டைல்ல இருக்கும். ஒரு பாட்டு கிராமத்து குத்துப்பாட்டு ஸ்டைல்ல இருக்கும். ஒரு பாட்டு தர லோக்கல்ல டப்பாங்குத்து மாதிரி இருக்கும். ஒரு பாட்டு யங்ஸ்டர்ஸ் பிரேக் டிஸ்கோல ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்கும். காதலனை பாத்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். இந்தியனை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். முதல்வனை பார்த்தாங்கன்னா கிட்டத்தட்ட அப்படிதான். அது அவருக்கு சக்சஸ்ஃபுல்லாவும் ஆச்சு. காரணம், ஒரு சிலருக்கு கர்நாடக சங்கீதம் பிடிக்கும், ஒரு சிலருக்கு குத்துப்பாட்டு தான் பிடிக்கும், சின்ன பசங்களுக்கு. அப்ப எல்லாரையும் திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த விதமான ஒரு இலக்கணத்தை சங்கர் அவர்கள் வகுத்தாரு. அடுத்தது, இந்த படத்துல வித்தியாசமாக உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்கள். உதாரணத்துக்கு சரண்டர் 44 கோடி அடிச்சிட்டாங்க. அத்தனை போலீஸ்காரனுக்கும் சரண்டராஜனுடைய கதாபாத்திரமே ரொம்ப மாசா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு கதாநாயகனுக்கு ஈக்குவலா இருக்கும் வச்சுங்களேன். அவன் மட்டும் இங்க தப்பிச்சுட்டு போயிட்டான், இந்த அழகர் நம்பி மொட்டை அடிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி எவ்வளவோ படங்கள் வந்திருந்தா கூட கதாநாயகனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கும். ஆனா கதாநாயகனுக்கு ஈக்குவலா பேசுற அளவுக்கு சரண்டராஜனுடைய கதாபாத்திரம் அந்த அளவுக்கு ரொம்ப அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கும். அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவர் பேசுற வசனமா இருக்கட்டும், அவர் நடந்துக்கிற ஒரு ஸ்டைலா இருக்கட்டும், அவர் அந்த போலீஸ்காரருடைய மிடுக்கா இருக்கட்டும், 40 கோடி கொள்ளையடிச்சவன் அவர் துப்பறிகிற ஸ்டைலா இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதே போல வில்லன் கதாபாத்திரம். உங்களுக்கு எல்லாம் வெக்கம், மானம், சூடு, சொரணை ஒண்ணுமே கிடையாதா? இருங்கையா வர்றேன் அப்படி சட்டமன்றத்துக்குள்ள போறது, வில்லனை இப்படி எல்லாம் வடிவமைக்க முடியுமா? ஒரு கொடூரமான வில்ல, அதே நேரத்துல
அந்த பேசுற ஸ்டைல் எல்லாம் பார்க்கும்போது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு என்ன ஏன் போச்சு? மாசம் பிறந்தா கவர்மெண்ட் சம்பளம் வாங்கி வீட்ல கொடுத்துட்டு மத்தத வெளியில பாத்துப்பீங்க. நீங்க எல்லாம் வராண்டாவில பல்ல குத்திட்டு நில்லுங்க. வகையா என்ன லொல்ல சார்? நீ மலையேறு. இந்த காக்கி சட்டையில ஈரம் விட்டா ஓடி இருக்கியா நீ? இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு கதாபாத்திரத்தையும் இந்த ஜென்டில்மேன் படத்துடைய வெற்றிக்கு மிகப்பெரிய அளவுக்கு உதவிச்சு. அடுத்தது காமெடி. நீங்க எஸ்எஸ்எல்சி ஃபெயில்னே, நான் 7வது பாஸ்னே. அடே பச்சல புடிங்கி நான் எஸ்எஸ்எல்சிடா. தொப்புளுன்னு சொல்லு, அப்பதான் பேர் சரியா இருக்கும். காக்கா ஓட்டுறதுன்னா பிளைட் ஓட்டுறதுன்னு நினைச்சியா அப்படிங்கிற அந்த வசனமா இருக்கட்டும். அப்ப நீங்க செத்துருவீங்களானே அப்படின்னு சொல்ற வசனமா இருக்கட்டும். என்னன்னே உங்க அப்பா புட்டுக்கிட்டாரா இல்ல நட்டுக்கிட்டாரு. இந்த அளவுக்கு கவுண்டமணி செந்திலுடைய காமெடி அந்த படத்துல வந்து அவ்வளவு பெரிய ஹிட், மிகப்பெரிய ஒரு பலம் சேர்த்துச்சு. அடுத்தது படத்தினுடைய நடனம். அன்னைக்கு தேதிக்கு அந்த பாட்டு மிகப்பெரிய ஹிட். அதுவும் பிரபுதேவா அப்பதான் வந்த புதுசு. டான்ஸுக்கே ஒரு புத்துயிர் கொடுத்த ஒரு படம்னு சொல்லலாம். உசிலம்பட்டி பெண்குட்டி அந்த பாட்டுல அவங்க ஆடுற அந்த ஒரு அழகான கியூட்டான டான்ஸ், ஏஆர் ரஹ்மானுடைய 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட்லயே அந்த பாட்டை வந்து மிகப்பெரிய ஹிட் ஆக்குற ஒரு திறமை. அப்புறம் காமெடியா ஒரு பாட்டு. சங்கர் படத்துல எல்லாத்துலயுமே இருக்கும் ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டுக்குள்ள காமெடியை கொண்டு வருது. அதை வடிவமைத்த விதம், அது பிரபுதேவா தான் அந்த பாட்டினுடைய நடன இயக்குனர். அதை வடிவமைத்த விதம், ஆடிட்டே இருப்பாங்க, நடுவுல 2 பேரும் கூலிங் கிளாஸ் போட்டு வந்து கையை நீட்டிட்டு கோமாளித்தனமா போவாங்க. இதுவரைக்கும் பார்க்காத ஒரு நடனமா, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு காட்சியா இருந்துச்சு. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அந்த பாட்டை அந்த படத்தை வந்து அப்படி கொண்டாடினாங்க. அந்த படத்துல வந்து எல்லா பாட்டுமே ஹிட். அதனால அந்த படத்தினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செஞ்சது பாடல், நடனம், இசை அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கிளைமேக்ஸ் சீன். அந்த கிளைமேக்ஸ் சீன்ல அந்த பையனுடைய இதயம் வந்து அப்படியே வெளியில வந்து உளுந்து அது துடிக்கும். கல்வி வந்து வியாபாரம் ஆயிடுச்சு, கல்வி வியாபாரம் ஆயிடுச்சுன்னு சொல்ற மாதிரி இருக்கும். அது துடிக்கிறது. அந்த சீனை வடிவமைச்சதுக்காகவே சங்கருக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட் பண்ணோம். அந்த அளவுக்கு அதை பார்க்கும்போது அரசியல்வாதிகள் மேலையும் இந்த சமுதாயத்தின் மேலையும் கோவப்படுகிற ஒரு இளைஞனுடைய இதயம் எந்த அளவுக்கு துடிக்கும், இந்த இளைஞனுடைய மனது எப்படி இருந்துச்சு அப்படின்னு காட்டுற மாதிரி இருக்கும். அந்த கடைசி சீனும் அதுக்கு ஏஆர் ரஹ்மான் போட்ட பிஜிஎம்மும் அவ்வளவு பேசப்பட்டுச்சு. அது வந்து படம் பார்த்து வெளியில வந்து பல நாட்களா காட்சியை பத்தி நாங்க விவாதித்தோம், பேசணும். அது ரொம்ப உருக்கமா இருக்கும், டச் பண்றதா இருக்கும். இப்படி இயக்குனர் சங்கர் படத்தின் இந்த வசனத்துல இருந்து, பாடல்ல இருந்து, இசையில இருந்து, நடனத்துல இருந்து, கதாபாத்திர தேர்வுல இருந்து, காட்சி தேர்வுல இருந்து, திரைக்கதையில இருந்து, கிளைமேக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் பார்த்து தேர்ந்தெடுத்த படம் தான் ஜென்டில்மேன். ஏன்னா அது முதல் படங்கிறதுனால அவர் பல நாளா அதை யோசிச்சு வச்சிருந்திருப்பார். கண்டிப்பா எல்லா திறமையும் கொட்டி வச்சு எடுத்த ஒரு படம் ஜென்டில்மேன். ஒரு படத்தினுடைய வெற்றி, அந்த படத்தினுடைய அஸ்திபாரம் 25 வருஷமா சங்கர் அவர்கள் இந்த திரையுலகில வந்து நிலைத்திருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அந்த முதல் படம் போட்ட பவுண்டேஷன், அஸ்திவாரம் தான். அந்த அளவுக்கு மிக சிறப்பான படம். ஆனா இன்னைக்கு அவர் எடுக்கிற சில படங்கள் நல்லா போகல. அதுக்கு காரணம் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷனுடைய மைண்ட் மாறிச்சுன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு இயக்குனர்கள் மாற முடியல. அதான் பிரச்சனை. 2வது, இயக்குனர் சங்கர் போன்ற மிகப்பெரிய இயக்குனர்கள் பெரிய கதாநாயகர் கிட்ட போய் மாட்டிக்கிறாங்களோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. அவங்களுக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்கணும், பெரிய ஹீரோ போடணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கதையை மாத்தணும், அதுக்கு தகுந்த மாதிரி சண்டை காட்சியை மாத்தணும், அதுக்கு தகுந்த மாதிரி காமெடியை மாத்தணும். இப்படி அவங்க யோசிச்சு எனக்கு தெரிஞ்சு பாய்ஸ் படத்துல இருந்து அவருடைய படம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மெகா ஹிட்ல இருந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு தான் நினைக்கிறேன். எந்திரன் படமோ சிவாஜி படமோ ரெண்டுமே சங்கரால ஓடுனது அப்படிங்கறத நான் ஏத்துக்க மாட்டேன். அந்த படம் சங்கருடைய படமா 100% இல்ல, அது ரஜினி அவர்கள் படமா தான் நான் பாக்குறேன். சங்கர் அவருடைய படம்னா அது வந்து முதல் இந்தியன் கூட கமலோட படம்னு சொல்ல முடியாது, சங்கரோட படமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனா சிவாஜி, எந்திரன் படம் எல்லாம் சங்கர் படமா தெரியல எனக்கு. அது உண்மை ரஜினி படமா தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால அந்த பிரம்மாண்டமான பட்ஜெட், மிகப்பெரிய ஒரு இயக்குனர், நான் வந்து மிகப்பெரிய ஹீரோ வச்சுதான் நான் எடுப்பேன், அதுக்கு தகுந்த மாதிரி கதையை மாத்துவேன்னு சொல்றதுதான் அவருடைய வீழ்ச்சிக்கு கொஞ்சமா காரணமோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. எப்பயும் போல அவர் கதைக்காக ஹீரோ யாரா இருந்தாலும் பரவாயில்ல, யாரா இருந்தா என்ன, கதை நல்லா இருக்கணும், இன்னைக்கு ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி எடுக்கணும், பட்ஜெட் கம்மியா இருந்தாலும் பரவாயில்ல, படம் வந்து சுவாரஸ்யமா இருக்கணும், நல்ல பாட்டு, நல்ல காமெடி, ஒரு வித்தியாசமான கதை. அப்படி அவர் ஜென்டில்மேன் போல, முதல்வன் போல, காதலன் போல, ஜீன்ஸ் போல அவர் யோசிச்சு எடுத்தாருன்னா நல்லா எடுக்க முடியும்னு நான் நம்புறேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். சங்கர் அவர்கள் இயக்கியதிலே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் எது அப்படிங்கறதையும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து வேறொரு நல்ல இயக்குனர், அவருடைய முதல் படம் ஏன் சக்சஸ்ஃபுல்லா ஆச்சு, அதை பத்தி இன்னொரு வீடியோல நம்ம பார்ப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.